வணக்கம். சதீஷ் சம்பத் பிடிஎஸ்எஸ் மீடியாவுக்காக. நம்மளுடைய சேனல் வந்து தமிழில் ரொம்ப நடுவில் நான் முயற்சி செஞ்சு தமிழில் வீடியோ போட்டேன். அது வந்து நிறையா பேர்கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெகுலராக அந்த தமிழில் வீடியோ போடுறதுங்கிறது வந்து ஏதோ தப்பிகிட்டே இருந்துச்சு. இந்த வருஷம் 2026 எனக்கு நானே ஒரு சேலஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த வருஷம் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 100 தமிழ் வீடியோவாவது நான் போடணும் அப்படின்னு. அதில் இன்றைக்கி நான் வெளியூரில் இருக்கேன். இன்றைக்கி ஒரு மீட்டிங் நான் அட்டன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 120 பாரம்பரியம் மிக்க ஒரு பிஸ்னஸ் யூனிட்டு. அந்த யூனிட்டை வந்து விற்கிறது வாங்கிறது அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. இதுக்காக நான் இந்த ஊருக்கு வரலை. நான் வந்து ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸுக்காக வந்திருக்கேன். பட் ஆனால் இதுவும் வந்தது. அப்போ வந்து அவங்க நம்மளுடைய சேனலை பற்றி அவங்க மேற்கோள் காட்டி என்கிட்ட ஒரு கன்சல்டேஷனுக்காக ஒரு 2 hours புக் பண்ணாங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலோடைய மதிப்பு நம்மளுக்கே தெரியுது. அதுவும் தமிழில் உள்ள ஒரு வீடியோ வந்து இவ்வளவு தூரம் போய் ரீச் ஆகி, அதுவும் இவ்வளோ தொலைவில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, அதுவும் பெய்டு வாய்ப்பு. 2 hours அவங்க பே பண்ணி கன்சல்டேஷன் எடுத்தாங்க. ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷத்தில் நான் ஒரு பாயிண்ட் நான் இப்போ சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க, ஓகே, அதனுடைய பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட் ஒரு சைடில் இருக்கட்டும். ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 50 வருஷம் இருக்குது, 80 வருஷம் இருக்குது. பாரம்பரியம் அப்படிங்கிறது உங்கள் மனசில் தான் இருக்குது, ஓகே. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு சில இது வந்து க்ரியேஷன் ஆஃப் வேல்யூ, ஓகே. 2வது வந்து க்ரியேஷன் ஆஃப் மணி. இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக க்ரியேஷன் ஆஃப் ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் அந்த கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணுறாங்க. க்ரியேஷன் ஆஃப் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, அந்த பாரம்பரியத்தை பாரம்பரியமாக மெயின்டைன் பண்ணி அதை வெறும் மெயின்டெனன்ஸ் கிடையாது, அதை வந்து வெளியே காட்டணும், வெளியே சொல்லணும், பாரம்பரியமாகவே வெளியே சொல்லணும். மாடர்னைசேஷன் அப்படிங்கிற நவீனமயமாக்கம் அப்படிங்கிறது வந்து குரோத்தில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதனுடைய அந்த பாரம்பரியத்தோட ஒரு சென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பாரம்பரியமிக்க பிராண்டா, உங்களுடைய வேல்யூ ஆஃப் ப்ரெசன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? வாங்க பேசலாம். நம்ம வந்து சதீஷ் சம்பத், என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். நம்ம உட்காந்து உங்களுடைய பிஸ்னஸோட வேல்யூ ஆஃப் ப்ரெசன்ஸ் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன்.